உங்கள் எல்லாருக்கும் நோபல் பரிசு அப்படின்னா என்னன்னு தெரியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன் இந்த ஃபீல்டில் சாதித்தவங்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு தான் நோபல் ப்ரைஸ். இக்னோபல் ப்ரைஸ்னால் என்னன்னு தெரியுமா? ரொம்ப கிரேஸியான, மக்களை சிரிக்க வைக்கிற, அட் த சேம் டைம் ரொம்பவே சிந்திக்க வைக்கிற மாதிரியான ஒரு இன்வென்ஷனை உருவாக்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தான் இந்த இக்னோபல் பரிசு. ஹிஸ்ட்ரியிலே இது வரைக்கும் இந்த 2 அவார்டையும் ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே கான்ஸ்டான்டினோவிக் கெய்ம் அப்படிங்கிறவர் தான். அவர் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2010 கிராஃபீனை பற்றி ரீசர்ச் பண்ணதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அவருக்கு தான் 2000 ஒரு தவளையை மிதக்க வச்சதுக்காக இக்னோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவளையை மிதக்க வச்ச சயின்ஸை யூஸ் பண்ணி தான் சைனா ஒரு டிவைஸை க்ரியேட் பண்ணி அதை அவங்களோட ஆர்டிஃபிஷியல் மூனில் யூஸ் பண்ணுறாங்க. சரி, அந்த தவளையை மிதக்க வச்சதுக்கு பின்னாடி அப்படி என்ன சயின்ஸ் இருக்க போகுது? அந்த சயின்ஸை எதுக்காக சைனா கடன் வாங்கி அவங்களோட ஆர்டிஃபிஷியல் மூனில் யூஸ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சைனா எதுக்கு ஆர்டிஃபிஷியல் மூனை க்ரியேட் பண்ணணும்? நிறைய கேள்வி வருதுல்ல. இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தவளையை மிதக்க வச்ச ஆண்ட்ரே கேமுக்கு தவளையோட பாடியில் 90% வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ தவளையோட பாடியில் இருக்கிற அந்த வாட்டரை மிதக்க வைக்கிறது மூலமாக அந்த தவளையை மிதக்க வைக்கலாம் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. என்னது, வாட்டர் மிதக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நார்மலாக மிதக்காது, பட் ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிதக்கும். இப்போ எப்படி ஒரு இரும்பை மேக்னெட் கிட்ட கொண்டு போகும்போது அதை ஒட்டிக்குது. இரும்பு மாதிரி இருக்கிற சில பொருட்கள் மட்டும்தான் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகும் இல்லை ரிப்பல் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. எல்லா பொருட்களுமே மேக்னெட்டோட ஒன்று அட்ராக்ட் ஆகும் இல்லை ரிப்பல் ஆகும். தண்ணி கூட அதே மாதிரி தான் ரிப்பல் ஆகும். புரியல? எனக்கும் புரியல. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம், புரியுதா இல்லையா அப்படின்னு. இப்போது இங்கே ஒரு டப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதுக்கு மேலே ஒரு தெர்மோகோலை வச்சுருக்கேன். தெர்மோகோலுக்கு மேலே ஒரு டெஸ்ட் டியூப்பில் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது என் கையில் ஒரு நியோடைமியம் மேக்னெட் இருக்குது. நான் அந்த மேக்னெட்டை அந்த டெஸ்ட் டியூபுக்கு பக்கத்தில் கொண்டு போனால் இந்த வாட்டர் மேக்னெட்டுக்கு ரிப்பல் ஆகி போகிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு டயாமேக்னெட்டிசம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் தெரியும் ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு. இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேராக இருக்கும். இதில் ஒரு எலக்ட்ரான் ஒரு டைரெக்ஷனில், இன்னொரு எலக்ட்ரான் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும். நமக்கெல்லாம் தெரியும் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறத நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி இங்கே எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுற்றுறதுனால அங்கே ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே போல் அதோட பேராகி இருக்கிற எலக்ட்ரான் அதுக்கு ஆப்போசிட் சைடில் சுற்றி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 2 மேக்னெட்டிக் ஃபீல்டும் நேர் எதிராக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஆட்டமோட நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0வாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அந்த மெட்டீரியலில் இருக்கிற எல்லா ஆட்டம்லேயும் இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் பேர்டாக இருக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது 0வாக தான் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு பக்கத்தில் நீங்கள் ஏதாவது மேக்னெட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மெட்டீரியல் அட்ராக்டோ இல்லை ரிப்பலோ ஆகாது. இப்படியே ஒரு ஆட்டமில் எல்லா எலக்ட்ரான்ஸும் பேர்டாகி இருந்துச்சுன்னா அதை நம்ம டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு காப்பர், கோல்டு, சில்வர், ஹைட்ரஜன், வாட்டர் இது எல்லாமே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியலுக்கு பக்கத்தில் நார்மலான மேக்னெட்டை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதை அட்ராக்டோ இல்லை ரிப்பலோ பண்ணாது. அப்புறம் எப்படி இந்த நியோடைமியம் மேக்னெட் மட்டும் தண்ணியை ரிப்பல் பண்ணிச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது என்கிட்ட ஒரு நியோடைமியம் மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட்டை நான் அப்படியே கீழே ட்ராப் பண்ணேன்னா இந்த மேக்னெட் ஃபாஸ்ட்டாக போய் கீழே விழும். இப்போது இதை நான் ஒரு பிவிசி பைப்புக்குள்ளே ட்ராப் பண்ணேன்னா இப்போவும் ஃபாஸ்ட்டாக தான் அது விழும். அதுவே ஒரு அலுமினியம் ரோல்குள்ளே இந்த மேக்னெட்டை ட்ராப் பண்ணால் மேக்னெட் ஸ்லோவாக விழும். பிவிசி பைப்பில் போட்டதை விட ஒரு அலுமினியம் ரோலில் போட்டப்போ அந்த மேக்னெட் ஸ்லோவாக விழுந்ததை நீங்கள் பார்த்தீங்க. இதுவே அந்த மேக்னெட்டை ஒரு காப்பர் டியூப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக விழுகிறத உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம்னா இந்த மேக்னெட் அலுமினியம் ஃபாயிலில் விழும்போது அது அலுமினியம் ஃபாயிலில் உள்ள எலக்ட்ரான்ஸை இன்டியூஸ் பண்ணும், அதாவது மூவ் பண்ண வைக்கும். இப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது மேக்னெட்டோட கீழ்ப்பகுதி சவுத் போலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அலுமினியம் ஃபாயிலில் கிரியேட் ஆகிற மேக்னெட்டோட மேல் பகுதியும் சவுத் போலாக தான் இருக்கும். இதனால் 2 மேக்னெட்டும் ரிப்பெல் ஆகும். இதனால தான் மேக்னெட் ஸ்லோவாக கீழே வந்து விழுந்தது. சப்போஸ் மேக்னெட்டோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டாலும் கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகி ஒப்போஸ் பண்ணும்.
இதை தான் லென்ஸ் அப்படின்றவர் ஒரு லாவாக டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஒரு மேக்னெட்டால் கரண்ட் உருவாகி அது ஏற்படுத்துகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை உருவாக்கின மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணணும்னு சொன்னார். இதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டை ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் கிட்ட கொண்டு போகும்போது ஆகுது. நான் முதல்ல சொன்னேன்ல, டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் ஒரு எலக்ட்ரான் ஒரு டைரெக்ஷனில் ஸ்பின் ஆகும், இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு டைரெக்ஷனில் ஸ்பின் ஆகும்னு. எக்ஸ்டர்னலாக வர மேக்னெட் இதில் உள்ள ஒரு எலக்ட்ரானை இன்டியூஸ் பண்ணி கரண்ட்டை அதிகப்படுத்திடும். இதனால் அது கிரியேட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாகிடும். இப்படி அதிகமான அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம மேக்னெட்டை அலுமினியம் ஃபாயிலில் போடும்போது அப்போஸ் பண்ணுச்சோ இதே மாதிரி அந்த மெட்டீரியலில் உள்ள எல்லா ஆட்டம்லையும் நடக்கும்போது அந்த மெட்டீரியலே மேக்னெட்டை அப்போஸ் பண்ணும். இதே தான் நம்ம நியோடிமியம் மேக்னெட்டை வச்சு தண்ணியை ரிப்பல் பண்ணும்போதும் நடந்தது. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வச்சா மட்டும்தான் அந்த ரிப்பல்ஷன் நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால தான் நியோடைமியம் மேக்னெட்டை நம்ம யூஸ் பண்ணோம். ரிப்பல் பண்ணுறதுக்கே இவ்வளோ பவர்ஃபுல்லான மேக்னெட்டை வைக்க வேண்டியதாக இருக்கே, அந்த தவளையை மிதக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான மேக்னெட்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறத தான் அவர் 1997 பண்ணார். ஆண்ட்ரே கேம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவளையை ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட்ஸுக்கு நடுவில் வச்சு அதை மிதக்க விட்டார். ஏன்? தவளையோட பாடியில் 90% வாட்டர் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த வாட்டரை டயாமேக்னட்டிசம் மூலமாக ரிப்பல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் செஞ்சு காமிச்சார். தவளைக்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்களுக்குமே இந்த டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஏன் மனுஷங்களான நம்மளையே ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வச்சோம் அப்படின்னா மிதக்க ஆரம்பிப்போம். ஆனால் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மேக்னெட்டை இது வரைக்கும் உருவாக்கலை. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன் மாதிரி கிராவிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ வச்சா அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சைனா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு விளைவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக ஒரு மூனை ரெடி பண்ணி அந்த மூணில் 2 அடிக்கு ஒரு வேக்யூம் சேம்பரை கிரியேட் பண்ணி அதில் பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்டை செட் பண்ணி அதில் பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சைனா ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சைனா 2030 பிளான் பண்ணி வச்சிருக்கிற மூன் மிஷனில் மனுஷங்களை அனுப்ப போகிறாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஃபிஷியல் மூன் மூலமாக சைனாவில் இருக்கிற சில பகுதிகளுக்கு இவங்களால் ஃப்ரீயாக லைட்டு தர முடியும். அது மூலமாக எலக்ட்ரிசிட்டியை மிச்சம் பண்ணி பல கோடிகளை மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சைனா சொல்கிறாங்க. இதுக்கு சில பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா இப்போதைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் மூனை கன்ஸ்ட்ரக்ட் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் லான்ச் பண்ணல. லான்ச் பண்ணி பார்த்தா தான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் மூனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுது. பாய். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.